ஆன்ம நண்பர்கள் எல்லோருக்குமே என்னுடைய இனிய மாலை வணக்கம். முதலில் நம் எல்லோருக்குமே இந்த தியானம் என்ற ஒரு அற்புதமான பாதையை கொடுத்த டாக்டர் திரு பிரம்மர்ஷி பத்ரிஜி அவர்களுக்கும், திருமதி ஸ்வர்ணமாலா அம்மா அவர்களுக்கும், திரு மகாவதார் பாபா குழுவினருக்கும், என் பெற்றோர்களுக்கும், எனக்கு இந்த அற்புதமான ஒரு வாய்ப்பு கொடுத்திருக்கிறார் திரு பழனியப்பன் சார் அவர்களுக்கும், அத்தனை மாஸ்டர்ஸ்க்கும் என்னுடைய அன்பான கோடானு கோடி அன்பு வணக்கங்களை முதலில் தெரிவித்துக் கொள்கிறேன். என்னை பற்றி சார் உங்களிடம் கூறினாங்க. நான் உங்களுக்கு புதிதானவள் கிடையாது. நிறைய 2-3 முறை நான் நம்ம மகாவதார் பாபாவின் குரூப்ல கிளாஸஸ் லாஸ்ட் இயர் எல்லாமே சொல்லி இருந்தேன். நடுவுல ஒரு 6 months நான் இந்தியாவில் இல்லாததுனால கொஞ்சம் கேப் வந்துடுச்சு. மறுபடியும் உங்களை எல்லாரும் சந்திக்கிற ஒரு பெரிய இனிய வாய்ப்பு எனக்கு கொடுத்ததுக்கு பழனியப்பன் சாருக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்னைக்கு ஒரு அற்புதமான ஒரு விஷயத்தை பத்தி இன்னைக்கு நாம எல்லோருமே தெரிஞ்சுக்கலாம். முதலில் ஆன்மா என்றால் என்ன? இத்தனை வருடங்கள் நாம பிறந்து வளர்ந்த பிறகு நீ என்றால் என்ன, நான் ஒரு பெண், என் பேர் குமாரி என்றுதான் சொல்வேனே தவிர நான் ஒரு ஆன்மா என்று நம்ம எப்போது யாருக்கும் சொன்னதில்லை, இல்லைங்களா? யாருக்காவது சொன்னா அவங்க சிரிப்பாங்க, என்னது இது நான் ஒரு ஆன்மான்றாங்க அப்படின்னுட்டு. எப்ப நாம் இந்த தியானத்துக்கு வந்தோமோ, நாம் இந்த உடல் அல்ல, நாம் ஒரு ஆன்மா என்ற விஷயத்தை நம்ம குருஜி நமக்கு தெளிவாக சொல்லியிருக்காங்க. ஆன்மீகத்துக்கு வந்த பிறகு நாம் முதலில் தெரிஞ்சு கொள்ள வேண்டிய பெரிய விஷயம் என்னவென்றால், இந்த உடல் என்றது சாஸ்வதம் அல்ல, ஆன்மா மட்டும்தான் சாஸ்வதம். நாம் எல்லோருமே மேல் லோகத்திலேந்து வந்த ஆன்மாக்கள் அப்படி என்று முதலில் புரிந்து கொள்ளணும். நாம் எல்லோரும் புண்ணாத்மாலிருந்து வந்த அம்சாத்கள். எதுக்காக வந்தோமோ நமக்கே தெரியும். ஏன்னா நம்மளுடைய டெஸ்டினியை நாம தானே எழுதிக்கிட்டு நினைச்சிட்டு இந்த பூலோகத்துக்கு வந்திருக்கோம். ஏதோ ஒரு வேலை செய்யணும். எதுக்காக வந்தோம், எங்க பிறக்கணும், எப்படி வாழணும், என்ன நம்மளோட வாழ்க்கையின் வழி என்னன்றது நாமளாதான் தேர்ந்தெடுத்து நாம இந்த பூலோகத்துக்கு வந்திருக்கோம். இங்க வந்த பிறகு இந்த ஆன்ம நிலை என்றது எப்படி நமக்கு வளருது என்றால், முதலில் இந்த ஆன்மா என்றது எத்தனையோ ஜென்மங்கள் ஒரு மினரல் கிங்டம் அப்படின்னு எடுத்த உடனே நாம மனித பிறவிக்கு நம்மளால வர முடியாது. ஒவ்வொரு ஸ்டேஜிலுமே 300-350 ஜென்மங்கள் எடுத்துதான் நாம இந்த மனித பிறவி எடுத்திருக்கோம். அதான் பெரியவங்க சொல்லுவாங்க, எத்தனையோ ஜென்மங்கள் தவம் செய்தால்தான் ஒரு மனித பிறவி கிடைச்சிருக்கு. அதனை அற்புதமா இந்த வாழ்க்கையை நீங்க நல்ல விஷயத்துக்கு உபயோகப்படுத்திக் கொள்ளுங்கள், அனாவசியமான தவறான காரியங்களுக்கு செல்லாதீர்கள் என்று நாம் பெரியோர்கள் ஏன் சொல்றாங்கன்னா, இந்த மனித வாழ்க்கை என்றது யாருக்கும் கிடைக்காத ஒரு அற்புதமான வாழ்க்கை. ஒரு பிறப்பு நமக்கு கொடுத்திருக்கு. எத்தனையோ மாஸ்டர்ஸ் மேல இந்த பூலோகத்துக்கு வர்றதுக்காக ரொம்ப ஆர்வமா காத்துட்டு இருக்காங்க. ஆனா அவங்களால ஒரு நல்ல ஒரு தாயின் வயிற்றுக்காக அந்த கர்ப்பத்திலே வரணும்னுட்டு அவங்க எல்லாம் ஆர்வமா காத்துட்டு இருக்காங்க. ஏன்னா பூலோகத்திலே மட்டும்தான் அனுபவங்களை பெற முடியும். வேற எந்த லோகத்திலையுமே இப்படி போன்ற ஒரு அனுபவங்கள் பெற வாய்ப்பே கிடையாது. பூலோகத்திலே மட்டும்தான் எல்லா விதமான விஷயங்களுமே ஒரு மனிதனால உணர்ந்து கொண்டு அதன் மூலமாக நம்மளால வாழ்க்கையில செயல்படுத்த முடியும். எப்ப நாம இந்த பூலோகத்துக்கு மனித உடல் எடுக்கிறதுக்கு முன்பு ஒரு 300 ஜென்மங்கள் ஒரு கல்லாக பிறந்திருப்போம். கல்லுன்னா என்ன? கல் எப்படி இருக்கும்? எங்க போட்டா அங்க இருக்கும். பெரியவங்க சொல்லுவாங்க இல்லையா, கல்லு மாதிரி உட்கார்ந்து இருக்க, நகராம செய்யாமன்னுட்டுன்னு. அதன் போல நம்ம எல்லாருமே இந்த கல் ஆத்மாவாக பிறந்து ஒரு 300 ஜென்மங்களுக்கு முன்பு நாம எல்லோருமே யாரோட கால் அடிப்பட்டியோ எப்படியோ நாம் எல்லாருமே 300 ஜென்மங்கள் மினரல் கிங்டம்ல வாழ்ந்திருக்கோம். அதற்கு பிறகு ஒரு கொஞ்சம் மாற்றம். நான் எப்பவும் கல்லாகவே இருக்கணுமா, எனக்கு ஒரு மெச்சூரிட்டி, ஒரு உயர்வு கிடைக்காதான்னு அந்த கல்லை ஏங்கின பிறகு அது செய்த ஒரு நல்ல, யாருக்குமே கஷ்டத்தை கொடுக்காம கல்லாக இருந்தாலும் கூட யாருடைய கால்களுக்கும் கூட ஒரு புண்படாமல் ஒரு கல்லாக நீ வாழ்ந்திருக்கும் போது உனக்கு இன்னொரு 300 ஜென்மங்களுக்கு பிறகு நீ பிளான் கிங்டம்க்கு நீ வருவே.
பிளான் கிங்டம்னா என்ன? எங்கேயோ ஒரு செடி, கொடி, மரம் இந்த மாதிரி ஒரு அற்புதமான ஒரு வாழ்க்கை கிடைச்சிருக்கும். அதிலே வந்த பிறகு உங்களுக்கு என்ன தெரிய வருது? கல்லாக இருக்கும்போது எந்த விதமான கல்லுக்கு உணர்வு இருக்கா? கிடையாது. ஆனா மண் கல் பிறவியிலேருந்து நம்ம இந்த பிளான்ட் பிறவிக்கு வந்த பிறகு நம்மளால காற்று எடுத்துக்கொள்றது, ஆடுறது, அசையறது, பழங்கள், காய்கள் இந்த மாதிரி எல்லைகள் எல்லாமே ஒரு மனிதனுக்கு தேவைப்படுற விஷயங்கள் எல்லாமே ஒரு பிளான் கிங்டம்ல கொடுக்க முடியறது. அதுபோல் அந்த பிளான் கிங்டம்ல நாம எல்லோருமே ஒரு இன்னொரு 300 ஜென்மங்கள் எடுப்போம். எங்கெங்கேயோ எந்தெந்த மரங்களாகவோ, செடிகளாகவோ, நாம பூமலர்களாகவோ ஏதாவது நாம பிறந்திருக்கலாம். அதன் போலவே 300 ஜென்மங்கள் எடுத்த பிறகு இன்னும் கொஞ்சம் மெச்சூரிட்டி. அதற்கு வந்த பிறகு அனிமல் கிங்டம். அனிமல் கிங்டம்னா என்ன? நாம செய்த ஒரு நல்ல விஷயங்களாக இருந்ததுன்னா சாது ஜந்துவாக பிறப்போம். ஒரு நாயி, பூனை, பசுமாடு, கண்ணுக்குட்டி இது போல நாம் எல்லாருமே பிறப்போம். அது இல்லாமல் நீ எந்த செடியாக நீ பூர்வ ஜென்மத்திலே ஆன்மா இருக்கும்போது யாருக்குமே ஒரு நல்ல பழங்களை கொடுக்காமல் எந்த விதமான இலையை பறிக்க விடாம உன்னுடைய ஆஹ் பிளான் கிங்டம்ல நீ இத்தனை ஜென்மங்கள் வாழ்ந்தாலும் நீ நல்லது மனிதனுக்கு உபயோகப்படாம இருந்தேன்னா நீ ஒரு குரூர ஜந்து. அப்படியான ஒரு புலி, சிங்கம், கரடி இது மாதிரி ஜென்மம் நீ எடுக்க வேண்டியது இருக்கும். அதுவே நீ மனிதனுக்கு நீ நிழல் கொடுக்கிற ஒரு செடியாகவோ, பழங்கள் சாப்பிடுறதுக்கு வயிறுக்கு மனிதனுக்கு உணவுக்காகவோ நீ செயல்பட்டேன்னா நீ ஒரு நல்ல அனிமலாக நீ பிறப்பதற்கு உனக்கு வாய்ப்பு இருக்கு. இதுதான் ஒரு எவல்யூஷன். சரி, கல்லாக இருக்கும்போது சில மாற்றங்கள், அதற்கு பிறகு பிளான் கிங்டம்ல சில மாற்றங்கள், அங்கிருந்து அனிமல் கிங்டம்க்கு வந்த பிறகு நாம யாருக்குமே ஒரு புலி சிங்கம்னா காட்டுல சுத்திக்கிட்டு இருக்கோம். கிடைச்ச ஒரு மிருகத்தை தன் உணவுக்காக சாப்பிட்டு கொள்ளுகிட்டு இருக்கும். அதுவே பாருங்க, வீட்டுல வளர்த்திருக்கிற நாயி, பூனை, கோழி இதெல்லாம் எவ்வளவு சாதுவா இருக்கும் நம்மளோட. நம்ம வீட்டுல மக்களோட அது வாழ்கிறது. இதெல்லாம் எப்படி ஒரு எவல்யூஷன். நம்மளோட வாழ்க்கையில ஆன்மா பிறப்புல இந்த கிங்டம்குள்ள 3வது கிங்டம்ல வரும்போது நமக்கு இன்னும் கொஞ்சம் உயர்வான ஒரு நிலை கிடைக்கிறது. அப்பதான் நம்மளால காட்டிலே இருக்கிற புலி, சிங்கம் மாதிரி இல்லாமல் மனிதர்களோடவே வாழுகிற ஒரு பெரிய பாக்கியம் நமக்கு இந்த பிளான் கிங்டம்ல சாது ஜந்துக்களா பிறக்கும் போது கிடைக்கிறது. அதுல இருந்து இன்னொரு 300 ஜென்மங்கள் எடுத்த பிறகு நீ நல்லவனா இருந்துட்டு யாருக்குமே எந்த தீங்கும் கொடுக்காம எப்போ மனுஷங்களோட நீ அன்பா பழக ஆரம்பிக்கிறையோ அப்போ உனக்கு ஆஃப்டர் 350 பிறப்புகளுக்கு அப்புறம்தான் உனக்கு இந்த மனித பிறப்புன்றதே கிடைக்கிறது. அற்புதமான இந்த மானவ ஜென்மம் என்றது எல்லாருக்குமே கிடைக்காத ஒரு பொருள். இந்த சோல் என்றது இந்த மனித பிறப்புக்கு வந்த பிறகுதான் நாம எப்படி இருக்கணும், என்ன நம்ம வாழ்க்கை லட்சியங்கள் என்றது எல்லாமே நமக்கு புரிய வரும். நாம இந்த ஒரு தாயின் வயிற்றுக்குள்ள இந்த 6 ஸ்டேஜஸ் ஆஃப் சோல் என்றது என்னுடைய கிளாஸோட தலைப்பு. ஸ்டேஜஸ் என்ன, சோலுக்கு என்ன ஸ்டேஜஸ் என்று நீங்க நினைக்கலாம். நாம பிறந்ததுமே யாருமே பெரியவங்க மாறதில்லை. ஒவ்வொரு ஸ்டேஜ்லயுமே நாம வளர்ந்துகிட்டு இருப்போம். அதுல பாத்தீங்கன்னா வெரி ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ், ஒரு தாயின் வயிற்றுக்குள்ள நாம கருவடைந்த பிறகு தாய்க்கு ஒரு பிரசவமான பிறகு நாம சைவாத்மா. அப்படி என்றால் என்ன? நாம ஒரு சின்ன குழந்தை. நாம அந்த சின்ன குழந்தையோட மனப்பக்குவம் எப்படி இருக்கும்? யாரு என்ன சொன்னாலும் கேட்பாங்க, பெரியவங்க எப்படி சொன்னாலும் கூட எடுத்துக்குவாங்க. தனக்கு வேண்டியது அடம் பிடிச்சியாவது அழுதாவது அது சாதிச்சுக்கிட்டு இருக்கிற ஒரு குணத்தோட அந்த சைசவாத்மால இருக்கிறவங்க இருப்பாங்க. அது சில வருடங்கள் அதன் போலவே அந்த சைசவாத்மா என்றது வெறும் பச்சை குழந்தைங்களுக்கு மட்டும் இல்லை, சில வருஷங்கள் நாம எல்லாருமே சைசவாத்மா என்ற ஒரு உணர்வில நாம எல்லோரும் நம்மளுடைய சோல் என்றது ஆன்மா. சோல்னா ஆன்மா, நம்மளுடைய ஆன்மா அதுல இருக்கும். இந்த சைசவாத்மால இருக்கிற ஆன்மாக்கள் எல்லாம் எப்படி இருப்பாங்கன்னா, நமக்கு 6 சக்கரங்கள் இருக்கு, உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். ஃபர்ஸ்ட் சக்கரம் மூலாதார சக்கரம். மூலாதார சக்கரத்திலே இருக்கிறவங்க எப்படி இருப்பாங்கன்னா, தனக்கு எது வேணுமோ அதனை ரொம்ப
அவங்க ஆர்வமா இருந்து அதை சாதிச்சுக்கிட்டு வர்ற வரையிலும் அவங்க விடவே மாட்டாங்க. அதன் போலதான் அந்த சைசவாத்மால இருக்கிற சோல்ஸ்ல இருக்கிற மனுஷாளுங்க எல்லாருமே தனக்கு எது வேணுமோ அது அடம் பிடிச்சியாவது அது சாதிக்கணும் என்ற ஒரு நிலையில சில வருடங்கள் அப்படியே தாண்டிவிடும். இது ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ். இதனை நாம் என்ன சொல்லுவோம்? இன்ஃபென்ட் சோல்னு சொல்லுவோம். இன்ஃபென்ட் சோல் அப்படின்னா சிறு குழந்தையின் ஆன்மா எப்படி இருக்கும்னா தனக்கு எது தேவையோ அது சாதிக்கிற வரையிலுமே விடாம இருப்பாங்க. இது போலதான் சைசவாத்மா என்று நம்ம சொல்றது. இன்ஃபென்ட் சோல்னு இங்கிலீஷ்ல சொல்றோம். தமிழ்ல சொல்றது என்னன்னா குழந்தை குழந்தை ஆன்மா அப்படி என்று சொல்லலாம். இது மூலாதார சக்கரத்துக்கு சம்பந்தப்பட்டது. இரண்டாவது ஸ்டேஜுக்கு வந்த பிறகு பேபி சோல். இன்ஃபென்ட் சோல்ல இருந்து பேபி சோலுக்கு வரும். பேபி சோல்னா என்ன? பாலாத்மா. இது சில வருடங்கள் வரையிலும் இந்த பாலாத்மாக்குள்ள வந்த பிறகு இவங்களுடைய மனப்பக்குவம் எப்படி இருக்கும்னா, அவங்க எல்லாம் அப்ப ஒரு 20 வயசு தாண்டிடுவாங்க. அப்ப எல்லாருக்கும் அவங்களுக்கு என்ன தோணும்? தான் சொல்றதுதான் எல்லாரும் கேட்கணும். ஒரு சுப்பீரியாரிட்டி மன பக்குவத்துல அவங்க இருப்பாங்க. அவங்க யாருடைய கேள்வி இதையும் யோசிக்க மாட்டாங்க. யார் சொன்னாலும் எடுத்துக்க மாட்டாங்க. ஆனா எல்லாரு மேலேயுமே ஒரு அதிகாரத்தை செலுத்திக்கிட்டு அவங்க இருப்பாங்க. இது பாலாத்மா. அப்படியான என்ன? உங்களுக்கு சொல்ல போனா பேபி சோல் அப்படின்னுட்டு இருப்பாங்க. எல்லாரு மேலயும் அதிகாரம் காட்டுவாங்க. எந்த விஷயத்திலுமே ஒரு சூப்பர்வைசரா இருப்பாங்க. அவர் பண்றது என்னமோ சின்ன வேலையில இருந்தாலும் கூட அதிகாரம் மட்டும் மேனேஜர் லெவல்ல காட்டுவாங்க. தான் தான் உயர்ந்தவன், தான் சொல்றதுதான் எல்லாரும் கேட்கணும் என்ற ஒரு மனப்பக்கத்திலே இருப்பாங்க. இது என்ன சக்கரத்துக்கு சம்பந்தப்பட்டதுன்னா சுவாதிஷ்டான சக்கரம். சுவாதிஷ்டான சக்கரத்துல இருக்கிறவங்களோட போக்கெல்லாம் இது மாதிரிதான் இருக்கும். தான் சொல்றதுதான் எல்லோரும் கேட்கணும் அப்படி என்ற ஒரு முரட்டு பிடிவாதத்துல அவங்க இருந்துட்டு இருப்பாங்க. இனி மூணாவது சோல் ஸ்டேஜ் என்ன வருதுன்னா யங் சோல். அப்படி இப்படி இல்லாம நாம ஒரு கரெக்டான ஒரு இளம் வயதுன்னு நாம சொல்லுவோம் இல்லைங்களா? அந்த ஏஜுக்கு வர்றது யங் சோல். இந்த யுவான்மா, தமிழ்ல யுவான்மா அப்படின்னு சொல்லலாம். இந்த யுவான்மா என்றவங்க மணிப்பூருக்கு சக்கரத்துக்கு சேர்ந்தவங்க. இவங்க மனப்போக்கம் இந்த சோல் எப்படி இருப்பாங்கன்னா, அவங்க எப்போ ரொம்ப ஈகோ பிடிச்சவங்களா இருப்பாங்க. ஃபுல் ஈகோ. அவங்களுக்கு யாரோட பேச்சும் தன் வார்த்தை தான் உயர்ந்தது, தான் சொல்றதுதான் எல்லோரும் கேட்கணும். அவங்களுக்கு வேறு யார் என்ன சொன்னாலும் கூட திருப்தியே இருக்காது. நோ சாட்டிஸ்பாக்சன் அவங்களுக்கு. நானே சொல்லிட்டு இருக்கும் போது என் வார்த்தைக்கு மறு வார்த்தை நீங்க சொல்வீங்களான்ற ஒரு ஆணவம் அதுல இருப்பாங்க. இந்த யங் சோல்ல இருக்கிறவங்க இந்த மணிப்பூரக சக்கரத்துல இருப்பாங்க. இந்த சோல் இப்படிதான் நடந்துக்கும். அவங்களுக்கு கொஞ்சம் கூட மெச்சூரிட்டியே இல்லை. சைசவாத்மால இருந்து பாலாத்மா பாலான்மால இருந்து இப்ப யங் சோலுக்கு யுவான்மாவுக்கு வந்த பிறகு கூட அவங்களில எந்த விதமான மாற்றமும் இருக்காது. அவங்க புரிஞ்சுக்கவே மாட்டாங்க. அவங்க சொன்னதுதான். இப்ப பொலிட்டீஷியன்ஸ் எல்லாம் எப்படி இருப்பாங்க? மந்திரிகள் எல்லாமே அவங்க சுத்தி இருக்கிறவங்க தன் வார்த்தை சொல்லணும், அவங்க வார்த்தைக்கு எல்லாருமே ஜால்ரா போடணும்னு நினைக்கிற மாதிரி இந்த மூணாவது நிலையில இருக்கிற சோல்ல இருக்கிற மனுஷாளுங்க எல்லாருமே அந்த மாதிரி ஒரு மனப்பான்மையில தான் இருப்பாங்க. தான் சொன்னது தான் கேட்கணும், என் வார்த்தைக்கு மறுப்பில்லை என்ற ஒரு பாவனையில அவங்க இருப்பாங்க. இதனையும் தாண்டி வயது ஆக ஆக கொஞ்சமாவது அறிவு வளரும் இல்லையா? இனி நாலாவது சோல் ஸ்டேஜுக்கு வந்த பிறகு அது கொஞ்சம் மெச்சூர் சோல்னு சொல்லலாம். முதிர்ந்த ஆன்மா அப்படின்னு சொல்லலாம். இது அநாகத சக்கரத்துக்கு சம்பந்தப்பட்டது. இதுல இருக்க வரவங்களுக்கு என்ன எப்ப இருப்பாங்க? இதுவரையிலுமே ஒரு அட்டகாசம் பண்ணிக்கிட்டு மூணாவது சக்கரத்துல யங் சோல்ல இருக்கும் போது எவ்வளவு ஆடாத ஆட்டமெல்லாம் ஆடினவங்க கொஞ்சம் சில வருஷங்கள் தாண்டி இன்னும் கொஞ்சம் வயது வந்த பிறகு அடங்கி போயிடுவாங்க. எந்த விதமான சத்தம் இருக்காது, கோபம் இருக்காது, ஒரு பேச்சில ஒரு ஸ்பீடு இருக்காது. ரொம்ப சைலன்ஸா அமைதியா அவங்க இருப்பாங்க. அவங்க எப்போதுமே நிம்மதியை தேடி ஒரு ஆசிரமத்துக்கு போலாமா, யாராவது ஒரு நிம்மதியான இடத்துல நம்மளுடைய டைம் ஸ்பெண்ட் பண்ணலாமா அப்படின்னுட்டுன்னு
அவங்க யோசிச்சுட்டு இருப்பாங்க. அப்பதான் இந்த நிலையில வந்த பிறகுதான் அவங்களுடைய தேடல் என்றது வாழ்க்கைக்கு என்ன வேணும்? நான் ஏன் பிறந்தேன்? எனக்கு என்ன தேவை என்றது யோசிக்க ஆரம்பிப்பாங்க. அதுவரையிலுமே அவங்க இந்த சைசவாத்மா, பாலாத்மா, யங் சோல், யுவான்மால எல்லா விஷயத்திலுமே தான் சொன்னதுன்னு ஒரு முரட்டு பிடிவாதத்திலையும், கோபத்திலையும், அதிகாரம் காட்டுறத்திலையும் இருக்கிற இந்த சோல், இந்த 4வது ஸ்டேஜுக்கு வந்த பிறகு அப்படியே மாறி விடுகிறது. அந்த ஏஜ் குடுக்கிற ஒரு அந்த பக்குவம் என்றது அநாகத்த சக்கரத்துக்கு வந்த பிறகு அவங்களுக்கு அப்பதான் தெரிய வருது. இது எந்த ஸ்டேஜுக்கு வரும்? ஒரு 30 to 40 இயர்ஸ். அந்த ஏஜுக்கு அந்த ஆன்மா வந்த பிறகுதான் அவங்களால இத்தனை வருடங்கள் நான் எவ்வளவு தவறு செஞ்சேன், யார் வார்த்தையும் கேட்கல, எல்லாரு மேலயும் அதிகாரத்தை காட்டிட்டேன், ரொம்ப கோச்சுக்கிட்டேன், நான் சொன்னதுதான் ரைட்டுன்னுட்டு பெரிய பெரிய லெக்சர்ஸ் எல்லாம் கொடுத்தேன். இது எல்லாம் சரியானது கிடையாது. இன்னும் நான் தெரிந்து கொள்ள வேண்டியது ஏதோ இருக்குன்ற ஒரு தேடல் என்றது இங்கிருந்துதான் இந்த சோலுக்கு ஆரம்பம் ஆகிறது. அவங்க அப்ப நிறைய நிறைய மாஸ்டர்ஸ் சந்திக்கிறது, நிறைய ஆசிரமங்களுக்கு போறது, நிறைய நல்ல விஷயங்களை தேடுறதுன்றதுல அவங்களுடைய டைம அவங்க கொடுப்பாங்க. இது அநாகத சக்கரத்துல இருக்கிற ஒரு தோற்றம். இதனையும் தாண்டி ஒரு 50 வயசுக்கு வந்த பிறகு நாம எல்லாமே ஓல்டு சோல், பெரியவங்களாயிட்டோம். 50 வயசுன்றது சின்னது கிடையாது அல்லவா? நாம 50 இயர்ஸ் வந்த பிறகு விசுத்த சக்கரத்துக்கு வந்திருப்போம். விசுத்த சக்கரத்துக்கு வந்தவங்க ஆன்மா அது முதியோர் ஆன்மா அப்படி என்று சொல்லுவாங்க. இந்த ஸ்டேஜுக்கு வந்த பிறகு அவங்களுக்கு வேற எதுவுமே தேவையில்லை. அவங்களுக்கு தேவை எல்லாமே அமைதியா உட்கார்ந்து தியானம் பண்ணணும். எந்த விஷயத்திலுமே தலையிடக்கூடாது. நான் ஒரு ஆன்மா, எனக்கு என்ன வேணும் என்றது, நான் ஒரு உடல் அல்ல, நான் ஒரு ஆன்மா என்ற விஷயத்தை இந்த ஸ்டேஜில் ஒரு 50 வயசு வந்த பிறகு மேலதான் இந்த ஓல்டு சோல் என்ற நிலைக்கு வந்த பிறகு அவங்க உணர ஆரம்பிப்பாங்க. தே வில் ரியலைஸ். அப்பதான் கான்சியஸ்னஸ் என்ன, அவேர்னஸ் என்ன, மெடிடேஷன் என்றால் என்ன, எங்க சந்தோஷம் இருக்கு, வாழ்க்கையில சாந்தி எங்க கிடைக்கிறது, நாம் இத்தனை வருடங்கள் பிறந்ததுல இருந்து 50 வருஷம் நாம வேஸ்ட் பண்ணிட்டோமே அனாவசியமான விஷயங்களுக்கு. பிறந்ததுல இருந்து நாம எத்தனை வருஷங்கள் இதனை பத்தி தெரிஞ்சுக்காமலே நாம விட்டுட்டோமே என்ற ஒரு ஏக்கம் என்றது இந்த நேரத்திலேதான் அந்த சோலுக்கு தெரிய ஆரம்பிக்கிறது. அப்பதான் அவங்க என்ன சொல்லுவாங்க, இனிமேலாவது நான் திருந்தணும். நான் மிந்தி மாதிரி ஈகோ தனத்துல இல்லாமல், அதிகாரம் யாரு மேலையும் காட்டாமல், கோபம் இல்லாமல், நான் தான் சுப்பீரியர் என்ற ஒரு வார்த்தை கொடுக்காமல், இனிமேல நான் எனக்கு என்ன தேவை, நான் எப்படி இருக்கணும் என்ற ஒரு பாவனைக்கு இந்த நேரத்திலேதான் அவங்க வருவாங்க. அப்ப அவங்க என்ன நினைப்பாங்க, இனிமேல நான் எல்லா விஷயங்களுமே நன்றாக பார்க்கணும், எல்லாருக்குமே உதவி செய்யணும், கிளாஸஸ் சொல்லணும். இது போன்ற அவங்க ஒரு தோற்றத்துக்கு அவங்க வாழ்க்கை பர்பஸ் என்னன்னு தெரிஞ்சு கொள்றதுக்காக ரொம்ப ஆர்வமாக இருப்பாங்க. இது விசுத்தா சக்கரத்துக்கு சம்பந்தப்பட்டது. இதனையும் தாண்டி இனி சில வருஷம் 60 வயது 50ல இந்த மாதிரி ஒரு நினைப்பு வரும். 50 தாண்டின பிறகு 60 வயசுக்கு வந்த பிறகு இந்த ஸ்டேஜ் சோலுக்கு என்ன ஸ்டேஜ்னா டிரான்ஸ்டென்டல் சோல் அப்படின்னு விமுக்த ஆன்மா. இந்த வயசுல அவங்களுக்கு வேண்டியது இனி முக்தி. நான் பிறந்தாச்சு, வளர்ந்தாச்சு, குடும்பம், வேலைகள் எல்லாமே பார்த்தாச்சு, எனக்கு என்ன தேவை என்றது இத்தனை வருடங்கள் கிடைக்காது இருந்த அந்த தியானத்தை பத்தியோ நல்ல விஷயங்களை பத்தியோ நான் தெரிந்து கொண்டேன். இனிமேல என்னுடைய வாழ்க்கை பர்பஸ் என்ன என்றத பத்தி ஆழ்ந்த சிந்தனையில இந்த சோல் என்றது தேட ஆரம்பிக்கும். அந்த நேரத்துல ஆழ்நிலை ஆன்மா அங்க எப்படி இருப்பாங்கன்னா, எந்த விஷயத்துக்குமே கோபப்பட மாட்டாங்க, எதிலுமே அனாவசியமா தலையிட மாட்டாங்க, காமா இருப்பாங்க, தனக்கு தான் உண்டு தன் வேலை உண்டுன்னு இருப்பாங்க. அவங்களுக்கு அந்த தியானம் அதிகமா செய்ய செய்ய அவங்களுக்கு தேர்ட் ஐ ஆக்டிவேஷன் எல்லாமே நடக்கும். அந்த நேரத்துல அவங்க அந்த தேர்ட் ஐ ஆக்டிவேஷன் நடக்கும் போது அந்த தியானத்துல அவங்க எத்தனையோ மேல் லோகங்கள் எல்லாம் பார்ப்பாங்க. நம்மளுக்கு மேல எத்தனையோ லோகங்கள் இருக்குன்னு நமக்கு தெரியும் அல்லவா? அத்தனை டைமென்ஷன்ஸ். இப்ப நாம இருக்கிறது 5th டைமென்ஷனுக்கு போகிறோம்னா மேல இருக்கிற 12 டைமென்ஷன்ஸ் இருக்கு நமக்கு. அதெல்லாம் பார்க்கறதுக்கு அவங்களால முடியும். நட்சத்திர லோகங்கள் இருக்கு, அதனை எல்லாமே பார்க்கறதுக்கு
இந்த தேர்ட் ஐ மூலமா அவங்க ரொம்ப ரொம்ப அதுல ஈடுபாடோட இருப்பாங்க. அவங்க நிறைய நேரம் இந்த தியானத்தினால எனக்கு என்ன பலன் கிடைச்சது, நான் என்னென்ன நல்ல விஷயங்கள் அத்தனை மாஸ்டர்ஸ் மூலமாக நான் தெரிந்து கொண்டேன். இனிமேல என்னுடைய வாழ்க்கை பிறப்பின் ரகசியம் என்ன, இனிமேல் நான் 60 வயசு வந்தாச்சு, நான் ஓல்டு ஆயிட்டேன், எனக்கு தேவை இனி என்லைட்டன்மெண்ட் தான். இன்னும் ரொம்ப வருஷம் நான் வாழ்வேனோ இல்லையோ தெரியாது, இனிமேல மனித ஜென்மம் கிடைக்குமோ கிடைக்காதோ கூட தெரியாது. இனி இந்த எண்டிங் ஸ்டேஜுக்கு வந்த பிறகு இனிமேல நான் என்ன செய்யணும் என்று இந்த லாஸ்ட் ஸ்டேஜ்ல இவங்க இது ஆக்னா சக்கரத்துக்கு சம்பந்தப்பட்டது. ஆக்னா சக்கரத்துக்கு சம்பந்தப்பட்டதுனாலதான் அவங்க தேர்ட் ஐ ஆக்டிவேஷன் இது எல்லாமே அவங்கள நடப்பாங்க. இந்த இடத்துல அவங்க இதனை எல்லாம் தாண்டி அவங்க நிறைய நேரம் தியானம் செஞ்சு அவங்க இனி ஏழாவது நிலைமைன்னா எல்லையற்ற ஆன்மா. அவங்களுக்கு இனி அங்க ஒரு பேதம் என்றதே இல்லை, அவங்களுக்கு நோ டிஃபரன்சியேஷன். இதுல இருக்கிறது இந்த சோல் பெயர் இன்ஃபினிட் சோல் அப்படின்னு சொல்லுவாங்க. தமிழ்ல எல்லையற்ற ஆன்மா. அவங்களுக்கு எல்லைகளே கிடையாது இந்த சோலுக்கு. இங்கதான் இருக்கணும், இப்படிதான் இருக்கணும், இதுதான் செய்யணும் என்ற ஒரு தோற்றமே இருக்காது. இந்த ஸ்டேஜ்ல அவங்க தன்னுடைய எத்தனை குணங்களையும் அரிஷட் வர்க்கங்களையும் இந்த கோபங்களை எல்லாத்தையுமே தாண்டி அகம் பிரம்மாஸ்மி, என்ன இப்ப அண்டத்திலிருந்து பிரம்மாண்டம் வரையிலுமே இருக்கிறது எல்லாமே நான் ஆன்மா, எனக்குள்ள இருக்கிறது ஒரே ஆன்மா, உங்களுக்குள்ள இருக்கிறது ஒரே ஆன்மா தான், எல்லாருமே சமம், ஒன்னஸ் என்ற ஒரு நிலைக்கு இந்த இடத்திலேதான் அந்த சோல் என்றது உணர ஆரம்பிக்குது. எப்ப 60 வயசு தாண்டின பிறகு. பிறந்ததிலிருந்து இந்த 6 நிலைகள் தாண்டி 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 எத்தனையோ அடிகள் விழுந்து கீழே மேல பட்டு நாம வாழ்க்கையில எத்தனையோ லெசன்ஸ் எல்லாம் கத்துக்கிட்டு இனி எப்ப நம்ம பாடி வெக்கேட் பண்ற நேரத்திலேதான் நம்ம கண்ணை திறக்குது. அது வரையிலுமே இன்னும் நாம இந்த இல்லற வாழ்க்கையில ஈடுபட்டு எத்தனையோ விஷயங்களில செயல்பட்டு செய்யக்கூடாத தவறுகள் எல்லாம் செஞ்சிருப்போம். எவ்வளவோ மத்தவங்களை புண்படுத்துற மாதிரி வார்த்தைகள் எல்லாம் பேசியிருப்போம். இதெல்லாமே இந்த கோபத்துல வாழ்ந்திருப்போம். இந்த குணங்கள் எல்லாமே நாம சரிப்படுத்தி கொண்டு 4வது சக்கரத்திலேருந்து வரும் போதுதான் நமக்குள்ள ஒரு இந்த தேடல் என்றது வருகிறது. இங்க இருக்கிற இந்த ஆன்மாக்கள் எப்படின்னா யாருடையுமே அவங்க ஆஹ் நடுவுல போய் பேச மாட்டாங்க. உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்றேன். இப்ப மகாபாரதத்துல பாண்டவர்கள் கௌரவர்கள் 2 பேருமே இருக்காங்க. அந்த போர் நடக்கும்போது கிருஷ்ணரு யாருக்குமே நடுவுல போகாம 2 பேருக்குமே அவர் சமமா இருந்து நடக்கிறது எல்லாம பாக்குறாரு. யாருக்கு எந்த பாண்டவர்களுக்கு என்ன கஷ்டம் வந்தாலும் கிருஷ்ணர் தான் அங்க வந்து அவங்களுக்கு உதவி பண்ணிட்டு இருந்தாரு. அதன் போல நம்ம இந்த ஸ்டேஜுக்கு வந்த பிறகு இந்த ஆன்மா யார் என்ன கேட்டாலும் கூட ஒரு ஹெல்பிங் நேச்சராக அங்க போயிட்டு எல்லாருக்குமே ஒரு நல்லது சொல்லிக்கிட்டு சந்தோஷமாக இருப்பாங்க. இப்ப நீங்க பாத்தீங்கன்னா இன்னொரு ஸ்மால் எக்ஸாம்பிள், இப்ப பிளேயிங் கார்ட்ஸ் விளையாடும் போது ஜோக்கர் என்ற ஒரு கார்டு இருக்கும். இந்த ஜோக்கர் என்ற கார்டு என்ன யூஸ் பண்றது, எந்த ஆட்டத்திலையுமே எந்த சீக்வன்ஸுமே கிடைக்காத நேரத்துல இந்த ஜோக்கர் அங்க வச்சுட்டோம்னா கேம் பினிஷ் ஆயிடும். அதனாலதான் டச் கார்டு இல்லையா ஜோக்கர்ன்றது. அதன் போல ஸ்ரீகிருஷ்ணரு லாஸ்ட் நிமிஷத்துல வந்து எந்த இடத்துல என்ன செயல் செய்யணுமோ அது பண்ணிட்டு அது முடிவு பெற்றுடுவாங்க. அதன் போல இவங்க இங்க எல்லாருமே இந்த முதிய சாரி எல்லையற்ற ஆன்மா என்ற இந்த இன்ஃபினிட் சோலுக்கு வந்த பிறகு இந்த சோல் என்றது என்ன நினைக்கும் என்றால் நான் என்றது இங்க கிடையாது. எல்லோருடைய சந்தோஷத்திலயுமே நான் இருக்கேன், என்னுடைய சந்தோஷத்திலே எல்லாருமே இருக்காங்க. இந்த ஒன்னஸ் என்ற ஒரு முடிவில அகம் பிரம்மாஸ்மி தத்துவமசி அப்படின்ற ஒரு நினைப்புல இவங்க எல்லாருமே வாழ்ந்துட்டு இருப்பாங்க. அதனால இந்த பியூர் சர்வீஸ் கான்சியஸ்னஸ் எல்லாருமே எங்க போனாலும் கூட தியானம் சொல்றது, இந்த வெஜிடேரியன் ரேலிஸ்ன்றது சொல்றது, யார் எந்த கிளாஸ் எங்க கூப்பிட்டாலும் கூட முடிஞ்ச வரையிலுமே நோ என்று சொல்றது இல்லாமல் எங்க போனாலும் கூட இந்த சர்வீஸ் மைண்டடோட இருக்கிறது. இது எல்லாமே இந்த நிலைக்கு வந்த பிறகுதான் அந்த சோல் என்றது உணர்கிறது. அதற்கு முன்பு எல்லாமே
அத்தனை ஸ்டேஜஸ் பிறந்ததுல இருந்து 60 வயசு வரையிலுமே நாம என்னென்ன செயல்கள் எல்லாம் செஞ்சோமோ நாம திரும்பி பார்த்துக்கிட்டோம்னா நமக்கே ஒரு நேரத்துல ரொம்ப ஃபீலிங் ஆயிடும். என்னடா நான் இவ்வளவு டைம் வேஸ்ட் பண்ணிட்டேன்னா, அப்பெல்லாம் நமக்கு சொல்றவங்க யாரும் இல்லையே. இந்த 20 வருஷ காலங்க முன்பு கூட பத்ரிஜி சார் வராம இருந்தான்னா நம்மளுடைய வாழ்க்கையில கூட எந்த விதமான மாற்றம் இருந்திருக்காது. ஆனா அவர் வந்து நமக்கு எத்தனை நல்ல விஷயங்கள் எல்லாம் சொல்லி கொடுத்து, இந்த மாதிரி லெவல் ஸ்டேஜஸ்ல இருந்து நீங்க எல்லாருமே முன்னுக்கு வரணும். என்னமோ பிறந்தோம், வளர்ந்தோம், சாப்பிட்டோம், கல்யாணம் பண்ணிட்டோம், குழந்தை குட்டிகள், வேலைகள், கல்யாணங்கள் என்றது இல்லாமல், அதனை விட நீ சோலா பிறந்ததற்கு இந்த பூமியின் மேல இனிமேல் நீ என்ன செய்ய வேண்டியது இருக்கு நீ யோசிக்கணும் என்று நமக்கு பத்ரிஜி சொல்லியிருக்கார். அதன் பிறகுதான் நாம் எல்லோரும் இந்த தியானத்துக்கு வந்த பிறகு எத்தனையோ நல்ல விஷயங்களை தெரிந்து கொண்டு நமக்குள்ள இருக்கிற எத்தனையோ கெட்ட விஷயங்கள் எல்லாருமே விட்டுட்டு நாம ஒரு அற்புதமான சோலாக நாம எல்லோருமே வாழ்ந்துட்டு இருக்கோம். நமக்கு எல்லாருக்கும் தெரியும் நாம் எல்லோருமே பூர்ணாத்மால இருந்து வந்த அம்சாக்கள் தான் என்று. இந்த பூர்ணாத்மால இருந்து அம்சமாக நாம வந்த பிறகு நமக்கு எவ்வளவோ புண்ணியம் செஞ்சு இருக்கிறதுனாலதான் இந்த ஆஹ் ஏர்த் என்ற இந்த பூமி மேல ஒரு பெரிய ஒரு டிராமா ஆக்டிங் பண்ற ஒரு ஸ்டேஜுக்கு நாம வந்திருக்கோம். இங்க எல்லாருமே நமக்கு தெரியும் நாம ஒவ்வொரு போர்ஷனும் நம்ம கேரக்டர்ஸ் பண்றதுக்காகத்தான் இந்த பூமிக்கு வந்திருக்கோம். இது முடிஞ்ச பிறகு நாம எல்லாருமே அங்கிருந்து கிளம்பி போயிடுவோம். நம்ம ஒரு ஸ்டேஜ்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கும் போது அந்த ஸ்டேஜ் பெர்ஃபார்மன்ஸ் நம்ம கேரக்டர் என்னன்று வந்தா அதுவரையிலும் தான் நம்ம ஆக்ட் பண்ணுவோமே தவிர ஹோல் ஸ்கிரீன் நாம இருக்க மாட்டோம். நம்ம பிளே என்னமோ அங்க வரும்போது அது பிளே பண்ணிட்டு நம்ம வெளியில வந்துடுவோம். அதன் போலவே நாம இந்த பூமிக்கு மேல் லோகத்திலிருந்து எத்தனையோ வருஷங்கள் காத்திருந்து ஒரு நல்ல தாயின் வயிற்றுக்காக அந்த ஆன்மா ஏங்கிக்கிட்டு இருக்கும். தான் என்ன நினைக்கிறதோ, எப்படிப்பட்ட குடும்பம் வேணும், எந்த தாய் வயிற்றுக்குள்ள நான் பிறக்கணும், இதுதான் என்னோட குடும்பம், இதுதான் என் ஃபேமிலி, இவங்கதான் என் தாய் தகப்பனார்கள், இவர்தான் என் கணவர், இவங்கதான் என் பிள்ளைகள் என்று நாமளா தேர்ந்தெடுத்து வந்த இந்த சோல் என்றது ஒவ்வொரு படியிலுமே எத்தனையோ விஷயங்கள் தெரிந்து கொண்டு கீழ்பட்டு மேல்பட்டு அடிபட்டு எத்தனையோ நல்ல விஷயங்கள் எத்தனை பேர்கிட்டயோ தெரிந்து கொண்டு நாம படிப்படியா முன்னுக்கு வளர்ந்துட்டு இருக்கோம். இந்த சோல் லெவல்ஸ் எல்லாமே ஒவ்வொரு சோலும் இதனை தாண்டாமல் யாருமே எடுத்த உடனே லாஸ்ட் சோலுக்கு வரவே முடியாது. ஒவ்வொரு விஷயத்து ஒரு குழந்தைய எடுத்துக்கிட்டோம்னா ஒரு 3 வயசு குழந்தைன்னா அவனை எல்கேஜில போட்டாதான் படிப்படியா பரீட்சை எழுதி பாஸ் பண்ணி 21 இயர்ஸுக்கு டிகிரி வருமே தவிர எடுத்த உடனே ஒரு குழந்தை கிராஜுவேட் ஆக முடியாது அல்லவா? அதன் போலத்தான் நாம எல்லோருமே ஒவ்வொரு ஸ்டேஜஸ் ஆஃப் சோல்ல இருந்துட்டு எத்தனையோ விஷயங்கள் கத்துக்கொண்டு நமக்குள்ள இருக்கிற அந்த குவாலிட்டிஸ் ஆஃப் குட் திங்ஸா இருக்கலாம், பேட் திங்ஸா இருக்கலாம், அது எல்லாமே நம்ம விட்டுட்டு படிப்படியா நம்ம முன்னோருக்கு சென்று எத்தனையோ விஷயங்கள் தெரிந்து கொண்டு நம்மளுடைய சோல்ஸ் எவல்யூஷன் என்றால் என்ன, மேலுக்கு மேலுக்கு போகணும் என்று நினைச்சிட்டு நாம எல்லோருமே இந்த சோல் ஸ்டேஜஸுக்கு நாம வந்திருக்கோம். இதுல இன்னும் சொல்ல போனா இந்த 4வது ஸ்டேஜ்ல இருந்து வந்த ஆன்மாக்கள் மிக மிக அற்புதமான வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருப்பாங்க. அவங்க யாரையுமே புண்படுத்துறதாகட்டும், பேச்சினாலாகட்டும், செயலிலானாகட்டும், அவங்க யாரிடமே ஒரு ஆஹ் என்ன சொல்றதுன்னா தலையிடவே மாட்டாங்க. நம்ம பத்ரிஜி என்ன சொல்லிருக்காங்க, எப்போதுமே நான் இன்டர்ஃபேரன்ஸ் அப்படின்னு சொல்லிருக்காங்க இல்லையா? எந்த விஷயத்துமே அவங்க தலையிடவே மாட்டாங்க. தனக்குன்னு வந்து யாராவது கேட்டால் மட்டும்தான் அந்த சோல் என்றது வாய் திறக்குமே தவிர அது இல்லாம அனாவசியமா யார் விஷயத்திலுமே தலையிட்டு மூக்கு நுழைஞ்சு எனக்கு தான் எல்லாம் தெரியும் நான் சொல்லுவேன்னுட்டு பேசவே மாட்டாங்க. அது ரொம்ப தப்பானது. இது எல்லாமே நமக்கு ஒரு ஸ்டேஜ்ல நமக்கு கொடுக்கிற ஒரு ஞானம். ஞானம் என்றது இந்த மனிதனுக்கு இந்த உலகத்திலே இருக்கிற 84 கோடி ஜீவராசிகளில வெறும் ஒரு மனிதனுக்கு மட்டும்தான் ஒரு பரமாத்மா என்றவர் ஒரு அறிவு, திங்கிங் பவர் என்றது கொடுத்திருக்கான். அது கூட நாம சரியான நேரத்துல நாம அதனை புரிந்து கொள்ளாம இருந்தோம்னா என்னமோ பிறந்தோம், வளர்ந்தோம், செயல்பட்டோம், வாழ்க்கை முடிச்சிட்டு போயிடுறோன்றது இல்லாமல்
இந்த அற்புதமான ஒரு பிறப்புக்கு ஒரு ஆஹ் பர்பஸ் இருக்கு. நான் ஏன் பிறந்தேன்? எப்போதுமே ரமண மகர்ஷி, திருவண்ணாமலை இருக்க ரமண மகர்ஷி என்ன சொல்லுவார்? யாரிடம் என்ன எங்க போனாலும் கூட முதல்ல நீ யார் என்று தெரிந்து கொள். என்ன அவர் மௌன முனி அல்லவா? யாரிடம் பேச மாட்டார். அவர் சொல்றதெல்லாம் ஒரே ஒரு வார்த்தை, நீ யார்? நான் ஒரு ஆணா, பெண்ணா, குமாரியா, நீங்க ஒரு பழனியப்பன், அது கிடையாது. ஹூ ஆர் யூ என்ற விஷயத்தை முதலில் நீ புரிந்து கொள். அதற்கு அப்புறமா தான் நீ வாழ்க்கையில எத்தனை விஷயங்களுமே உணர முடியும் என்று அவர் ரமண மகர்ஷி எத்தனையோ முறை சொல்லியிருக்கார். நம்ம முன்பு பிரைம் மினிஸ்டரா இருந்த திரு சர்வேப்பள்ளி ராதாகிருஷ்ணன் அவர்கள் நிறைய முறை திரு ரமணரை சந்திக்க போயிருக்கும் போது அவர் மௌனம், பேசவே மாட்டார். 3 நாள் 4 நாள் இருந்தாலும் கூட அவர் எத்தனையோ கேள்விகள் அவர்கிட்ட கேட்டு விட பெறணும்னு போனாலும் கூட ரமணர் பேசாம இருப்பாரு. ராதாகிருஷ்ணர் அவர் எதிரில தியான மண்டபத்திலே உட்கார்ந்தா 2 பேரும் ஒருத்தர் பார்த்துக்கிட்டு இருப்பாங்களே தவிர வாய் திறந்து இவர் கேள்வி கேட்க மாட்டார், அவர் பதில் சொல்ல மாட்டார். ஆனா அவருடைய உட்கார்ந்து இருக்கிற அந்த தியான நிலையிலேயே ராதாகிருஷ்ணன் சார் அவர்களுக்கு தான் நினைச்சிட்டு வந்த அத்தனை கேள்விகளுக்குமே அங்க பதில் கிடைச்சு விடுமா. அதன் போலவே இந்த ஒரு அற்புதமான ஒரு ஸ்டேஜ் நாம எல்லோருமே இந்த 4வது யங் சோல்ல இருந்து நாம வந்த பிறகு, இந்த மிடில் ஏஜுக்கு வந்த பிறகுதான் நாம் அத்தனை ஈகோக்களை எல்லாம் விட்டுட்டு அனாவசியமான விஷயங்கள் எல்லாம் தலையிடாமல் எல்லாருமே ஒன்னஸ், அகம் பிரம்மாஸ்மி, தத்துவமசி என்ற ஒரு பாவனையில நாம எல்லோரும் இருக்கும் போதுதான் நமக்கு அந்த உணர்வு. இப்ப நாம எல்லாருக்குமே தியானம் சொல்லணும். நம்ம பிஎஸ்எஸ்எம்ல தவிர வேறு எந்த கொள்கையிலுமே காசு வாங்காம யாருமே எந்த சேவையுமே செய்யறதில்லை. நீங்க நிறைய யூடியூப்ஸ்ல பார்த்திருப்பீங்க. எத்தனையோ மாஸ்டர்ஸ் எல்லாமே பெய்டு கிளாஸஸ் தான் சொல்றாங்க. நம்ம பிஎஸ்எஸ்எம்ல மட்டும்தான் நமக்கு தெரிஞ்ச இந்த அற்புதமான ஒரு ஞானத்தை நாம எல்லோருக்குமே இலவசமா நாம கொடுத்துட்டு இருக்கோம். நம்ம பத்ரிஜி சொன்னது அதுதான். எந்த ஞானத்தை யாருக்குமே நாம பிசினஸ் மூலமா பணம் கொடுத்து வாங்குனா அது பிசினஸ் ஆயிடும். நான் உங்க கிளாஸ், நான் உனக்கு ஞானம் தரேன், நீ எனக்கு காசு கொடுன்னு கேட்கறது முறையானது கிடையாது. ஞானம் என்றது மத்தவங்களோட பகிர்ந்து கொள்றதுன்றது உனக்குள்ள இருக்கிற ஒரு பெருந்தன்மையை காட்டுறது. அதனை நீ புரிந்து கொள்ளணுமே தவிர நான் 1 மணி நேரத்துக்கு இவ்வளவு ஃபீஸ் வாங்குறேன்றது எல்லாமே தவறான செயல் என்றுதான் நமக்கு பத்ரிஜி முதலில் இருந்து யார் எந்த கிளாஸ் எங்க சொன்னாலும் கூட நோ ஃபீஸ் அப்படின்னுட்டுன்னு சொல்லியிருக்காங்க. இந்த குணங்கள் எல்லாமே நமக்கு எங்கிருந்து வர்றது? ஒவ்வொரு படியா நாம ஒவ்வொரு நம்மளுடைய வாழ்க்கை பிறப்புக்கு ஒரு அர்த்தம். எங்க பிறந்தோம், எதுக்காக பிறந்தோம், இதெல்லாம் நாம தெரிஞ்சு கொண்ட பிறகு அதிகமா தியானம் செய்ய ஆரம்பிக்கும் போது இந்த தேர்ட் ஐ ஆக்டிவேஷன் நடந்து நமக்கு தெரியாத எத்தனையோ லோகங்கள் எல்லாம் பார்க்கும்போது, அங்க இருக்கிற எத்தனையோ ஆஸ்ட்ரல் மாஸ்டர்ஸை சந்திக்கும் போது, நட்சத்திர மித்திரர்கள் என்று இருக்காங்க அப்படின்னு நாம புத்தகங்கள்ல படிச்சிருக்கோம். சில மாஸ்டர்ஸ்க்கு அற்புதமா அங்க இருக்கிற எத்தனையோ ஆஸ்ட்ரல் மாஸ்டர்ஸோட சந்திப்பு தொடர்பு ஏற்பட்டிருக்கு. இது எல்லாமே எப்படி வருகிறது? வெறும் ஒரு தியானத்தில மட்டும்தான். ஆழமான அந்த தியானம் என்றது நமக்கு எத்தனை பெனிஃபிட்ஸ் கொடுத்துட்டு இருக்கு. தியானம் என்றது சர்வரோக நிவாரணி, சத்தியஞான பிரசாதினி அப்படின்னுட்டு நாம் அத்தனையுமே நாம சொல்லியிருக்கோம் இல்லையா? இது சகல போக காரணி. இதுல நமக்கு கிடைக்காத ஒரு பாக்கியம் என்றதே கிடையாது. இப்ப பாருங்க, எத்தனை ஒரு மாஸ்டர்ஸை நாம உட்கார்ந்த இடத்துல இருந்து உங்களை எல்லாருமே சந்திச்சுட்டு ஒரு பேசுற பாக்கியம் கிடைச்சிருக்கு. உங்களை எல்லாரும் சந்திக்கிற ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கிறதுன்னா எதன் மூலமாக? இல்லைன்னா நீங்க யாரோ நான் யாரோ, யார் எங்க இருக்கோமோ யாருக்கும் தெரியாது. இந்த தியானம் என்றது நம்ம எல்லாரையுமே ஒரு இடத்துல சேர்ந்து வச்சு, உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு விஷயத்தை நீங்க சொல்லும் போது நான் ஏற்றுக்கிறேன், எனக்கு தெரிஞ்ச விஷயத்தை உங்களோட பேசும்போது நீங்க ஷேர் பண்ணிக்கிறீங்க. இதுதான் நமக்கு பத்ரிஜி சார் எப்போ சொல்லியிருக்காங்க? தியானம் செய்யணும், சுவாத்தியாயம் பண்ணணும், சஜ்ஜன சாங்கத்தியம் செய்யணும், சர்வீஸ் பண்ணணும். இந்த 4மே ஒரு மனிதனுக்கு, பிறந்த மனிதனுக்கு முக்கியமானது. ஒவ்வொரு பிஎஸ்எஸ்எம் மாஸ்டரும் இந்த விஷயங்களை தெரிந்து கொள்ளணும் அப்படின்னுட்டு. தியானத்தை விட ரொம்ப முக்கியமானது நான் வெஜிடேரியனிசம்.
அவர் அதுதான் இந்த உலகத்திலே பிறந்த எவனுக்குமே யாருக்குமே தன் போல இன்னொரு ஜீவனை கொன்னு தன் உணவுக்காக சாப்பிடுறது என்றது கிடையாது. அதுக்கும் அந்த ஆன்மாக்களுக்கும் நம்ம போலவே வாழுகிற ஒரு உரிமை இருக்கு இந்த பூமி மேல. அது நாம் எல்லாருமே தெரியாம எத்தனையோ வருடங்கள் எத்தனையோ தவறுகள் செய்திருக்கோம். இந்த கர்மாக்கள் என்றது நாம மேல போனா அது நம்மளை விடவே விடாது. கண்டிப்பாக இதுக்கு நம்மளால ஆன்சர் சொல்லிதான் ஆகணும். ஆனா இதெல்லாம் புரிந்து கொண்ட பிறகு எப்போ நான் வெஜிடேரியன்ஸ் எல்லாமே நம்ம விட்டுட்டு எந்த உயிரினுக்குமே கஷ்டத்தை கொடுக்க கூடாது, ஜீவஹிம்சை மகா பாவம் என்று இதெல்லாமே நாம எப்போ உணர்றோம்னா ஆஃப்டர் 40 இயர்ஸ் வந்த பிறகு நிறைய கிளாஸஸ் கேட்கறது, புக்ஸ் படிக்கிறது, 4 வார்த்தைகள் நல்ல வார்த்தைகள் காதுல போட்டுக்கிறது, இதுல ஒண்ணாவது நாம செயல்படுத்தினா நல்லா இருக்குமேன்ற ஒரு பாவனைக்கு வருது. இது எல்லாமே இந்த தோற்றம் என்றது நமக்கு வருவதற்கு காரணமே ஒவ்வொரு படியாக இந்த சோல் என்றது இந்த ஸ்டேஜஸ்ல எவல்யூஷன் எடுத்துக்கிறது. எப்போதுமே ஒரே மாதிரி இல்லாம சைசவாத்மால இருந்து பாலாத்மா, பாலாத்மால இருந்து யங்காத்மா, எங்காத்மால இருந்து நாம யுவனான்மா, அங்க இருந்து ஓல்டு சோல், இந்த மாதிரி ஸ்டேஜஸ் டிரான்ஸ்டென்டல் சோல், அதுக்கப்புறமா இன்ஃபினிட்டி சோல். இது போல ஒவ்வொரு ஸ்டேஜஸ்லயுமே படிப்படியா நாம நம்மளை நாமளே மாத்திக்கொண்டு உயர்ந்த ஒரு நிலைக்கு இந்த சோல் என்றது வருகிறது. அப்பதான் எல்லா விஷயத்திலுமே நான் அகம் பிரம்மாஸ்மி, நான் ஒரு கடவுளோட சமம். ஏன் பத்ரிஜி நம்மள எல்லாரும் மை டியர் காட்ஸ் அப்படின்னு கூப்பிடுறாருன்னா அந்த கடவுளுக்கு சமமானவன் நீ. அவருக்குள்ள இருக்கிற அந்த ஆன்மத்தன்மை தான் உனக்குள்ளேயும் இருக்கு. அவர் வேறு நீ வேறு என்றது கிடையாது அன்றது நமக்கு உயர்ந்து காட்டின அந்த மகா குருவுக்கு எப்போதுமே நம்மளுடைய நன்றி, கோடானு கோடி நன்றியை நாம தெரிவித்துக் கொள்கணும். நமக்குள்ள இருக்கிற எத்தனையோ நல்ல குவாலிட்டிஸ் நமக்கே தெரியாது. ஒவ்வொரு நிலையிலே தான் அந்த சந்தர்ப்பம் வரும்போது அது வெளியில வருகிறது. அப்ப நமக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கும். இந்த வேலை நான் தான் செய்தேனா, எனக்குள்ள இந்த மாதிரி ஒரு சக்தி இருக்கா என்றது எல்லாமே நம்மளால உணர முடியறது. இது எல்லாமே எப்படி வருது? ஒவ்வொரு சோல் எவல்யூஷன்ல இது எல்லாமே மாற்றுகிறது. அதனால மாஸ்டர்ஸ் இந்த ஒவ்வொரு மனிதனுக்குமே இந்த 7 levels ஆஃப் ஸ்டேஜஸ் இருக்கு எவல்யூஷன்ல. ஒவ்வொருத்தருமே இதுல இருக்கிற அத்தனை விஷயங்களுமே புரிந்து கொண்டு நாம எப்படி வாழ்ந்தால் நம்ம வாழ்க்கைக்கு என்ன என்லைட்டன்மெண்ட் கிடைக்கும், நம்மளுடைய லைஃப் பர்பஸ் என்ன, இது எல்லாமே புரிந்து கொண்டு நாம எல்லோரும் நம்ம சோல் எவல்யூஷனுக்காக நம்மளை நாம உயர்த்துக்கணும் மாஸ்டர்ஸ். தேங்க்யூ சார். தேங்க்யூ பழனியப்பன் சார். தேங்க்யூ சோ மச். நன்றி நன்றி மேடம். நன்றி சார். வெரி சூப்பர் லெக்சர் மேடம். நன்றி மேடம். சூப்பர் விஸ்டம் ஷேரிங் மேடம். தேங்க்யூ மேடம். நண்பர்களே, இப்பொழுது நீங்கள் மேடமிடம் உங்களுடைய சந்தேகங்களை கேட்டு தெரிந்து கொள்ளலாம். கையை உயர்த்தினால் நான் அட்மிட் கொடுக்கிறேன். மேடம் வந்து ரொம்ப அனுபவம் பெற்றவர்கள். நமது மாஸ்டர் ஜெயபிரகாஷ் வந்து தேங்க்யூ ஸோ மச் மேடம்னு சாட் பாக்ஸில் போட்டிருக்காருங்க. மாஸ்டர் திரு ரவி சார் வந்து தேங்க்யூ ஸோ மச் மேடம் சொல்லியிருக்காரு மேடம். உங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லியிருக்காங்க மேடம். அடுத்ததாக நண்பர்களே, நீங்கள் முன் வாருங்கள். சந்தேகங்களை கேட்டால் நீங்கள் கையை வைத்தினால் அட்மிட் கொடுக்கிறேன். மேடமிடம் உங்களின் சந்தேகங்களை கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள். முன் வாருங்கள் நண்பர்களே. எஸ் மேடம். ஃப்ரம் ஜெயா மாஸ்டர் திருமதி ஜெயா வந்து நன்றி மேடம் சொல்லியிருக்காங்க உங்களுக்கு சாட் பாக்ஸில். மேடம் வந்து நமது சினி மாஸ்டர் திருமதி குமாரி மேடம் பத்ரிஜி ஐயாவோட ஈஜிப்டுக்கு சென்று கீசா பிரமிடு பார்த்து விட்டு வந்தாங்க. அந்த போட்டோலாம் நான் பார்த்துருக்கிறேன். ரொம்ப சிறப்பு வாய்ந்தது. போற பாக்கியம் எனக்கு கிடைச்சது சார். பாலி போயிட்டு வந்தேன், அண்டமான் போயிட்டு வந்தேன். அதற்கப்புறமா சாரோட கீசா பிரமிடு ஈஜிப்ட் போயிட்டு வந்தேன். திருப்பதியில மேல மலையில ட்ரெக்கிங் எல்லாமே போயிட்டு வந்தேன். அவரோட எங்க வீட்டுக்கு வந்திருந்தாங்க. இப்ப நம்மளுடைய தமிழ்நாடுல இருக்கிற இந்த ராமநாயகன் பேட்டையில இருக்கிற இந்த அகத்தியர் பிரமிடுக்கு ஒரு பெரிய சங்குஸ்தாபனைன்றது எங்க வீட்டுல சார் வந்திருந்தாங்க. கிளாஸ் சப்ஜெக்ட் நடந்தது. அந்த நேரத்துல எங்க வீட்டுலதான் உட்கார்ந்து, நான் இப்ப எந்த ரூம்ல உட்கார்ந்து பேசிட்டு இருக்கோனோ என் பெட்ரூம்லேதான் சார் உட்கார்ந்து நல்லா அத்தனை ட்ரஸ்ட் மாஸ்டர்ஸோடையும் பேசி
தமிழ்நாட்டிலையும் ஒரு பெரிய மகா பிரமிடு வரணும் என்ற ஒரு பெரிய ஒரு சங்கல்பம் நடந்ததே எங்க வீட்டிலே தான். அதற்கு நான் ரொம்ப பாக்கியம் பண்ணிருப்பேன், ரொம்ப கொடுத்து வச்சிருக்கேன். அந்த வாய்ப்பு பத்ரிஜி எனக்கு கொடுத்தாங்க. நீங்க உங்க வீட்டுல நடந்ததுமா இந்த தோற்றம் எனக்கு பார்த்ததுமே எனக்கு வந்ததுன்னு அவர் சொல்லும் போது நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன். அது இப்ப நமக்கு 3 பிரமிடாக வந்திருக்கு. கணேஷா பிரமிடு, மெர்கபா, அகத்தியர், இனிமேல் இப்ப 4வது பிரமிடு திரிசூலம் பிரமிடு கூட நமக்கு அங்க வந்திருக்கு. இனி பெரிய பிரமிடு கூடி சீக்கிர காலத்திலேயே நம்ம எல்லாரும் இத்தனை நாள் சங்கல்ப தியானம் எல்லாம் செய்தோம். நமக்கு பெரிய பிரமிடு கூட இனிமேல கூடிய சீக்கிரமே நம்ம தமிழ்நாட்டுல கூட பத்ரிஜி அவர்கள் ஆசைப்பட்ட மாதிரி பெரிய மகா பிரமிடு நமக்கு கூட வரப்போகிறது. நம்ம எல்லோரும் சேர்ந்து அங்க ஒரு கூட்டு தியானத்தை நாம் எல்லோருமே அவருடைய எண்ணங்களுக்கு தவறாமல் நாம் எல்லாருமே இங்கு செய்து தியானம் செய்யலாம். தேங்க்யூ. ஷூர் மேடம். நன்றி மேடம்.